இப்ப நீ எதுக்காக அழுகுற? ஏமாமா, நீங்க இந்த கவுனுக்கார மேல கண்ணாலம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல அத பத்தி நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். நான் அவலட்சணமா இருக்கேன் தானே அவங்கள மறுதாரம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே அவங்க நல்ல லட்சணமா இருக்காங்க மாமா. ரூபினா, நான் இப்போ எவ்வளவு விக்கெட்டான நிலைமையில இருக்குன்னு உனக்கே நல்லாவே தெரியும். நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். நீ உங்க ஊருக்கே போயிட. எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிற எங்க அப்பா இப்ப சந்தோஷமா இருக்கிறது நம்ம கண்ணாலத்தினாலதான். இப்ப என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவர் உசிரே விட்டுருவாரு. சரி, உங்க வீட்டுக்கு வேணாம், என் வீட்டுக்கு போயிடு. மெட்ராஸ்க்கு போயிடு. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் மாமா. அவர் என்ன கூட்டிட்டு இங்கே வந்துருவாரு. அப்புறம் உங்க நன்மைதான் தர்ம சங்கடமாயி போயிடும். மாமா, எப்படி இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வைக்க போறீங்க? அந்த வேலைக்காரியா நானே வந்துக்கிறேனே. அப்படியே கூட்டி பெருக்கி குப்பையை கொட்டிக்கிறேன். நான் அங்க இருந்தாலும் உங்களுக்கு தானே வேலை செய்வேன். அதே வேலையை இங்க இருந்து பாத்துக்கிறேன் மாமா. வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே தங்கிடுறேன் மாமா. இங்கேயே இருந்துக்கிறேன். சரி, நீங்க தான் என் புருஷன்னு சத்தியமா யார்கிட்ட சொல்ல மாட்டேன் மாமா. சரி, தலகாணி வச்சு படுத்து தூங்க. தலகாணி எதுக்கு? நான் இப்போ கைதானே தலைக்கு வச்சு தூங்குவேன்.